பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேயர்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் இந்த லெந்து நாளில் நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வசனத்தை நாம் தியானிக்கும் முன்பதாக ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ராஜா ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியிலே வாசமாக இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த லெந்து காலத்திலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் உம்மை அதிகமாக அறிந்து கொள்ளவும் உம்மோடு ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்கவும் ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய சமூகத்திலே எப்பொழுதும் நாங்கள் காணப்படவும் நீர் கிருபை செய்வான். ஆண்டவரே ஏசப்பா, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 95:8. சங்கீதம் 95:8. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், இன்று நம்ம இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்தக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் கடினப்படுத்தினாங்க. அதனால் அநேகர் மரித்து போனாங்க. ஒன்று யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் ஆண்டவர் சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்ன கானான் தேசத்துக்கு போனாங்க. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு அவங்க மாத்திரம்தான் போனாங்க. அதனால் அதே மாதிரி நாம் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். அதற்காக தான் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சிந்தினதுனால நமக்கு பாவம், சாபம், வியாதி, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அதனால் நம்மளுடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்தாமல் ஆண்டவருக்கு நேராக திருப்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா இருதயம் வெறும் பொல்லாதது, அது திருக்கு உள்ளது, அது கேடு நிறைந்தது. இந்த இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், தூஷணங்கள், களவுகள், பொய்கள் இவைகள் எல்லாம் வருகின்றன. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. இருதயத்திலிருந்து பேசுகிறது, அந்த வாய் வழியாக வர்றது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் பிரியமானவர்களை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் கடினப்படுத்தக்கூடாது, இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது எதற்காகன்னா, நித்திய ஜீவனை அளிப்பதற்காக. நித்திய ஜீவன் எப்படி கிடைக்கும்? அவருடைய இரத்தத்தினால நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படணும். அப்படி கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படும் பொழுது தான் நம்ம பரலோக ராஜ்யத்தில் போய் சேர முடியும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு வழி நடத்தப்பட்டார்களோ, அதே போல் நம்மை ஆண்டவர் இந்த உலகத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக நம்மை வைத்திருக்கிறார். அதனால் நம்ம நம்மளுடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பரலோக ராஜ்யமும் பரிசுத்தமான ஒரு ராஜ்யம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ அந்த சுத்த இருதயத்தை தருகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருடைய இரத்தம் தான் நம்மளுக்கு சுத்தமான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? வனாந்திரத்தில் 40 வருஷம் போனாங்க. அவங்க எங்கே இருந்தாங்க? எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்துக்கு கொண்டு போவதற்காக மோசே மூலமாக அவர்களை வழி நடத்தினார். எத்தனையோ காரியங்களை, அவங்க அற்புதங்களை, அதிசயங்களும் பார்த்தாங்க. ஆனாலும் தங்களுடைய இருதயத்தை அவங்க கடினப்படுத்திட்டாங்க. எதனால கடினப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க 3 காரியங்கள். ஒன்று அவங்களுக்கு உலக இச்சை. உலகத்தில் அவங்களுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கணும். உலகத்தில் நமக்கு தேவையானது என்னது? உண்ணவும் உடுக்கவும்
ஒரு இடத்துல நிலையாக இருக்கும் தான் நமக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்குது. அதே போல் தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதுதான் தேவைன்னு சொல்லி அதை அதிகமாக அவங்க வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அவங்கள எவ்வளோ அற்புதமாக அதிசயமாக நடத்தினாங்க. அவங்களுடைய வஸ்திரங்கள்லாம் பழசாக போகலை, பாதரட்சைகள் தேயலை, அவங்களுடைய கால்கள்லாம் வீங்கலை, அப்படி அதிசயமாக நடத்தினார். அவங்க பின்னால் பார்வோனும் அவனுடைய சேனைகளும் தொடர்ந்து வந்தது. ஆனாலும் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு முன்னால் செங்கடல் இருந்தது. அந்த செங்கடலை ரெண்டாக பிளந்து அதன் வழியாக உலர்ந்த தரை வழியாக அந்த செங்கடலை அவங்க கடந்தாங்க. செங்கடல் எவ்வளோ ஆழமாக இருக்கும் கடல், அந்த செங்கடலை சிவந்த சமுத்திரத்தை அவங்க கடந்து போனாங்க. பின்னால் வந்த பார்வோனுக்கு அந்த செங்கடல் வந்து அவங்க வரும் பொழுது அது அவங்கள மூடி போட்டது. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ செத்த பிரேதங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இப்படியெல்லாம் அதிசயமாய் அவங்கள வழி நடத்தி வந்த தேவனே அவங்க வந்து மறந்துட்டாங்க. அவங்கள பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினார். அதெல்லாம் அவங்க கண்கூடாக பார்த்தாங்க. ஆனாலும் அவங்க வந்து ஆண்டவரை வந்து மறந்து போனாங்க. தங்களுக்கு தெய்வத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி பொன்னால் ஒரு கண்ணுக்குட்டியை செய்து இதுதான் எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு வந்து மிகுந்த கோபம் உண்டாக்க செய்தாங்க. அதனால் நம்ம அதே போல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஒரு எச்சரிக்கையாக இந்த நாளில் வந்து இந்த வார்த்தைகள் உங்களுக்கு அருளப்படுகிறது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார் உங்களை. ஆண்டவருடைய வருகை வந்து மிகவும் சமீபமாக இருக்குது. அந்த வருகையில் நம்ம காணப்படணும்னா நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்ம ஆண்டவர் வந்து மறுரூபமாக்கி அவரோடு கூட பரலோகத்தில் கொண்டு செல்வார். அந்த பரலோக இன்பத்தை நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் ஆண்டவர் வந்து எளிதாக்கி கொடுப்பார். ஏன்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஜெயித்தது போல் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் பலன் தருவார். அதனால் அந்த இயேசுவை வந்து நம்ம மறந்து விடாமல் அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாதான் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம். மறுபடியும் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே பாவம் செய்து விட்டோம். பாவம் வந்து உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது எப்படி அப்படின்னா ஏவாள் வந்து புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை புசித்ததுனால பாவம் வந்து உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது. அதனால் அந்த பாவத்திலிருந்து நம்ம மீட்டு எடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். அதை எல்லாரும் நம்புகிறோம். ஆனால் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சில காரணங்கள் வந்து நம்மை தடுக்கிறது. அதில் முதல் காரணம் வந்து உலக இச்சை. உலக இச்சை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உண்டானது எதெல்லாம்? மாம்சத்தின் இச்சை, கண்களின் பெருமை இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியங்கள். உலக இச்சை அப்படின்னு சொல்லும்போது உலகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அந்த ஆதாம் ஏவாளும் ஆதாமும் எங்கே இருந்தாங்க? ஏதேன் தோட்டத்தில் வேற ஒரு வேலையும் அவங்களுக்கு கிடையாது. அவங்கள வந்து ஆண்டவர் அந்த பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தான் ஆதாமை வச்சுருந்தார். அவ்வளோ அழகான ஏதேன் தோட்டத்தில் தினமும் ஆண்டவர் வந்து சாயங்கால வேளையில் அவங்கள பார்க்கறதுக்கு வருவார். ஆனால் அந்த ஏதேன் தோட்டத்தின் மகிமையை அவங்க இழந்துட்டாங்க. ஏன்னா சாத்தானுக்கு அவங்க வந்து தங்களுடைய செவி சாய்த்து விட்டாங்க. அவன் இந்த கனியை புசித்தீங்கன்னா நீங்கள் சாகவே சாக மாட்டீங்க அப்படின்னு சொன்னான். அதனால் அவங்க என்ன செய்துட்டாங்க? அந்த ஏவாள் வந்து அந்த கனி வந்து எப்படி இருந்தான்? புசிப்புக்கு நல்லது, அதான் மாம்சத்தின் இச்சை. கண்களுக்கு அது வந்து பிரியமாக இருந்ததான், அப்போ அது கண்களின் இச்சை. அது வந்து புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க ஜீவ விருட்சமாக இருந்தது அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்குது. அதுதான் ஜீவனத்தின் பெருமை. இப்படி இந்த 3 காரணங்கள்னால அவள் வந்து அந்த கனியை பறித்து புசித்து தானும் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்ப்போம். அதனால் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அந்த ஏதேன் தோட்டத்தின் மகிமையை திரும்பவும் தருவதற்காகத்தான் ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால இந்த உலகத்தில் வந்தார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி. ஏன்னா பாவத்துக்கு சம்பளம் வந்து மரணம்தான். ஆனால் அந்த மரணத்தை ஆண்டவர் வந்து நீக்கி நித்திய ஜீவனை நமக்கு தருகிறார். பாவத்துக்கு வந்து பரிகாரம் வந்து ரத்தம் தான். அந்த ரத்தத்தை வந்து ஓயாமல் அவங்க ஆடு மாடுகளை வந்து அடித்து அந்த ரத்தத்தை பலிபீடத்தில் செலுத்தணும். அதனால் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக ஒரே தரம் பலியிடப்பட்டார். அதன் மூலம் நமக்கு வந்து மீட்பு கிடைக்கிறது. அப்போ இந்த உலக இச்சையில் நம்ம விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவர் வந்து நம்மளை பாதுகாக்க வேண்டும். அது அவருடைய ரத்தம் தான் நம்மளை பாதுகாக்க முடியும். 2வதாக பார்த்தீங்கன்னா பொருளாசை.
பொருளாசை அப்படிங்கிறது ஒரு விக்கிரக ஆராதனைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த விக்கிரக ஆராதனையை நம்ம வந்து பொருளாசையின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். விக்கிரக ஆராதனை விக்கிரகங்களை சிலைகளை வைத்து வணங்குறது தான் இது அப்படின்னு இல்லை, விக்கிரகம் இல்லை, பொருளாசை. பொருளாசையை வந்து நம்ம உலகத்துக்கும் தேவனுக்கும் நம்ம பிரியமாக இருக்க முடியாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்லி யாக்கோபு 4:4 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்ம வந்து பொருளாசையை பின்பற்றி போகக்கூடாது. பொருளாசைக்காரர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா பொருளாசையினால தான் யூதாஸ் காரியத்து வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன்ல 12 அப்போஸ்தலன்ல ஒருத்தனாக தான் இருந்தான். ஆனால் அந்த 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அதுக்கப்புறம் தான் அவன் நினைத்தான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனேன்னு சொல்லி. அப்போ அவன் வந்து அந்த ஆண்டவருடைய கிருபையை அவன் வந்து இழந்து போனான். அந்த இழந்த அதை வந்து அவன் வந்து திரும்ப பெறணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வராமல் தானே தன்னை கொலை செய்து கொண்டான். அவன் வந்து ஒரு தலைகீழாக தொங்கி அவன் வந்து வயிறு வெடித்து குடல் சரிந்து மரித்து போனான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே பேதுரு என்ன செய்தான்? அந்த அப்போஸ்தலரில் பேதுரு வந்து என்ன செய்தான்? சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அவன் வந்து அந்த சேவல் கூவின உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து அவரை வந்து பார்த்தான். ஆண்டவரும் அவரை பார்த்தார், இயேசு கிறிஸ்துவும் அவனை பார்த்தார். பார்த்த உடனே அவன் வந்து மனம் கசந்து அழுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அது நிமித்தமாக அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. அதே போல் நீங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் இந்த நாளில் உங்களுடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்க. நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அப்போ அந்த பாவத்தை நம்ம வந்து அறிக்கையிடணும். ஆண்டவர்கிட்ட நம்ம பாவத்தை சொல்லும் போதே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மளை வந்து அந்த பாவத்தை, என்னென்ன பாவங்கள் சிறு வயதுலேருந்து என்னென்ன பாவங்கள் செய்தீங்களோ அதை ஆண்டவர் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் என்ன செய்துக்கிடலாம்? பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம். அவருடைய ரத்தம் நம்மளை வந்து சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பிரியமானவர்களே. அதனால் பொருளாசைக்கு நீங்கள் வந்து இடம் கொடுக்காம ஆண்டவர் வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அந்த கொலோசியர் 3:5 தான் சொல்லுகிறது, பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லி. அதனால் பொருளாசை உடையவங்களாக இல்லாதபடிக்கு நமக்கு இருக்கிறது போதும். அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? எங்களுக்கு புசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார், வானத்திலேருந்து மன்னாவை கொடுத்தார். அது வந்து அவங்களுக்கு போதுமானதாக இல்லை, எங்களுக்கு இறைச்சி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஆண்டவர் வந்து அவங்க தெவிட்டி போகும் மட்டும் அவங்களுக்கு வந்து காடைகளை கொடுத்தார். அப்படி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுத்தார். தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க, கண்மலையை பிளந்து அவங்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். அப்படி எல்லாவற்றையுமே அவங்களுக்கு ஆண்டவர் வந்து இலவசமாக கொடுத்தார். இப்பொழுது நமக்கு எல்லாமே இலவசம் தான். அவருடைய ரட்சிப்பு இலவசம். நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஒரு பைசாக்கு செலவழிக்க வேண்டாம், எங்கேயும் நடந்து போக வேண்டாம், நம்முடைய உடலை வருத்த வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது அப்படின்னு சொல்லி 1 யோவான் 1:7 சொல்லுகிறது. அதனால் இந்த பொருளாசையின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். ஆனால் எப்படி அப்படின்னா, நீங்கள் எதுக்கு உடுக்கிறதுக்கும் சாப்பிடுகிறதுக்கும் நீங்கள் கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நமக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது நம்ம எதை தேடணும்? மத்தேயு 6:23 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனால் பொருளாசையை பின்பற்றி போகாமல், அந்த பிழையாம் அப்படி தான் மோவாபிய ராஜா பாலாக் வந்து நான் உனக்கு நிறைய பொருள் தாரேன், உனக்கு எல்லாம் தாரேன், நீ வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் வந்து அவனை தடுத்தார். பேசாத அந்த மிருகம் கழுதை வந்து அவனை பேசி அவனுடைய மதிகேட்டை தீர்த்தது அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அவன் வந்து பொருளாசையை நாடி தான் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு போனான். ஆனால் ஆண்டவர் விடலை. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். யார் யார் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க எல்லாம் அவருடைய பிள்ளைகள். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது யாரும் நம்மளை சபிக்கவே முடியாது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் வைப்பார். வானத்தின் பலகணிகளை திறந்து
இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் பொருளாசையை நம்பி போகாமல் கர்த்தரை நம்பி போங்க, இயேசு கிறிஸ்துவை நம்பி போங்க. அவர் அன்புள்ள தேவன், அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம அன்பாக இருக்கணும். அவர் தான் நமக்காக சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அதனால் பொருளாசையை நம்ம சம்பாதிக்கணும், அதிகம் சம்பாதிக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வேணும், பல தலைமுறைகள் இருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர் அதின் காலத்தில் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்வார். இன்றைக்கி நீங்கள் குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் போய் மருத்துவ செலவு செய்கிறீங்களா? வேண்டாம், ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். படிப்பு வரலையா? ஆண்டவர்கிட்ட ஞானம் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம் இருக்குது. அதனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு படித்து முடித்த பிறகு வேலை இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் மனம் கலங்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலை தந்தீங்கன்னா நான் உமக்கு ஊழியமும் செய்துக்கிட்டு என்னுடைய வேலையை நான் செய்வேன். ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி தான் நம்ம ஜெபிக்கணும். அப்படி தான் யாப்பேஸ் அப்படி தான் ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, என்னுடைய எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அவைகளுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அதனால் நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு மக்கள்கிட்ட போக வேண்டாம், ஆண்டவர்கிட்ட போகணும். இயேசு கிறிஸ்து தான் நம்ம ஆசீர்வதிக்கிறவர். அதனால் பொருளாசைக்காக நீங்கள் மனிதர்களையோ உலக காரியங்களையோ நீங்கள் நம்பாமல் ஆண்டவர் மேலே உங்களுடைய பாரத்தையெல்லாம் வைத்து விடுங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் கடன் பிரச்சனையில் இருக்கீங்க. அந்த கடன் பிரச்சனைனா நீங்கள் ஒன்றுன்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட வாங்க. அவர் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. உங்களுக்கு என்ன குறை? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவரை நம்புங்க. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடன் ஒரு காலம் அவன் வெட்கப்பட்டு போகவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுக்கிட்ட வந்தான். ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு சொன்னார். அதை சிறு வயதிலிருந்தே நான் கை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னான். அவன் மிகுந்த ஐஸ்வர்யவான்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அதனால் அவர் சொன்னார், உனக்குள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். அவன் ரொம்ப ஐஸ்வர்யவானாக இருந்ததுனால துக்கத்தோடே போய்விட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஐஸ்வர்யம் இருந்ததுன்னா ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அது முடியாத காரியம். அப்போ சீஷர்கள் கேட்காங்க, அப்போ யார் ஆண்டவரே போவான்? தேவனால் எல்லாம் கூடும். அதனால் நீங்கள் ஐஸ்வர்யத்தின் மேலே உங்கள் நம்பிக்கையை வைக்காமல் இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் நம்பிக்கை வைங்க. அந்த நாமம் தான் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பெருமை. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக இருக்கிறார். அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னோன்னா, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி ஆண்டவர் அந்த மரணத்தின் சாயலில் அவர் தேவனை மகிமைப்படுத்தினார். அவர் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். அதனால் பிதா அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவர் யாவருடைய முழங்காலும் அவரை முடங்கும்படிக்கும் எல்லா நாவுகளும் அவரை அறிக்கை பண்ணும்படிக்கும் அவருக்கு மேலான நாமத்தை கொடுத்தார். அதனால் நம்ம கீழ்ப்படியணும். இயேசு கிறிஸ்து எப்படி அப்படின்னு சொல்லி இது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் 29-30 வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறாரு. அந்த குணத்தை நம்மளுக்கு தரணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நிச்சயமாக நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ வாக்குத்தத்தம்! கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் ஆண்டவர் மேலே உறுதியாக முழு விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடும் அவர்கிட்ட அன்பு கூறணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நம்ம அன்பு கூறும்போது நிச்சயமாக நம்மளை எல்லாருக்கும் மேலாக உயர்த்துவார். அவர் தருகிற மேன்மை நிலையானது.
ஏன்னா அதனால் பெருமை அடையாமல் தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும். இந்த 3 காரியங்கள் தான் நம்மளை வந்து ஆண்டவரை விட்டு நம்ம பிரிக்கிறது, நம்மளுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறது. முதலாவது உலக இச்சை, 2வது பொருள் ஆசை, 3வது பெருமை. நான் என் குடும்பம் எப்படி, என்னுடைய அந்தஸ்து எப்படி, நான் எவ்வளோ பெரிய வேலை பார்க்கேன், ஆனால் ஒரு நிமிஷத்தில் அவைகளெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் உங்களுடைய சுய பலனை நீங்கள் நம்பிடாமல் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம அறிந்து கொண்ட இந்த காரியத்தை நீங்கள் வந்து மனசில் பதித்து கொள்ளுங்கள். இந்த உலக இச்சையினால தான், கண்களின் இச்சையை, மாம்சத்தின் இச்சையை, ஜீவனத்தின் பெருமை, இந்த காரியங்கள்னால தான் நம்ம ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க முடியாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். 2வதாக பொருள் ஆசை. நமக்கு அப்படி வேணும், அவங்கள போல் நம்ம இருக்கணும், பெரிய பங்களா, காரு எல்லாம் ஆண்டவர் தருவார். முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால் பொருளாசையை பின்பற்றி போகாதாங்க. பிழையாமை போல, யூதாசை போல நம்ம பொருளாசையை பின்பற்றி போகாமல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகணும். 3வதாக பெருமை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யார் தாழ்மையாக இருக்காங்களோ அவங்கள ஆண்டவர் வந்து மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:11 போட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? அவரை வந்து முறுமுறுத்தாங்க, பரீட்சை பார்த்தாங்க, அவருக்கு துரோகம் பண்ணாங்க, அவரை கோபப்படுத்தினாங்க. இந்த காரியங்கள் வந்து திருஷ்டாந்தங்களாக வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. மோவாபு பெண்களோட வேசித்தனம் பண்ணாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்களுடைய விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை இவங்க சாப்பிட்டாங்க. அது நிமித்தம் வாதை வந்து 24,000 பேர் மரித்து போனாங்க. இதெல்லாம் வந்து எதற்காக நம்ம வேதத்தில் எழுதியிருக்குதுன்னா திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. கடைசி காலத்தில் உள்ள நமக்கு வந்து எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்குது. அதனால் இதை வந்து எச்சரிப்பாக நினச்சி ஆண்டவரை வந்து பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். 3 காரியங்கள் சொன்னேன்: உலக இச்சை, பொருளாசை, பெருமை. இந்த 3 காரியங்கள்லேருந்து நீங்கள் விடுதலை ஆனீங்கன்னா ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார், பரம ராஜ்யத்தை உங்களுக்கு தருவார், பரலோக பாக்கியத்தை உங்களுக்கு தருவார். அவர் வருகிறார், அவர் சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகையில் நம்ம காணப்படணும்னா நீங்கள் வந்து இந்த நாளில் உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள், உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். எத்தனையோ முறை உங்களை எச்சரிக்கிறாங்க, ஆனால் நீங்கள் வந்து இன்னும் கீழ்ப்படியாமல் இருந்தீங்கன்னா பரம ராஜ்யத்துக்கு நம்ம வந்து போக முடியாதுங்கிறத இந்த நாளில் நம்ம அறிந்து கொள்கிறோம். நம்ம வந்து இருதயத்தை கடினப்படுத்தாமல் ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தான்னா மத்தேயு 11:28 சொல்லுகிறது: வருத்தப்பட்டு பார சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இளைப்பாறுதல் கிடைக்கும். 2வதாக நமக்கு வந்து தீங்கு அணுகாது. நீதிமொழிகள் 28:14 சொல்லுகிறது: நம்ம வந்து கடினப்படுத்தணும்னா, எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இருதயத்தை கடினப்படுத்தினா எதில் போவோம்? தீங்கு. இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வந்து நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துறதுனால தான். 3வதாக ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. யோபு வந்து எவ்வளவோ பாடுகள் பட்டான், ஆனாலும் அவன் வந்து ஆண்டவரை ஒரு பொல்லாங்கும் சொல்லலை. ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பிரச்சனையை தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் மன வருத்தப்படவே இல்லை. ஆண்டவரை எந்த காரியத்திலையும் அவன் கோவப்படுத்தவே இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருந்தான். அதனால் ஆண்டவர் வந்து ரெட்டத்தனையாக அவனை ஆசீர்வதித்தார். எல்லாம் 2 மடங்கு அப்படி தந்தார். அப்படி நாம் வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா முறுமுறுக்கக்கூடாது. எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்மளை தாழ்த்தணும். ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போ அவர் உங்களை உயர்த்துவார். அதனால் இந்த 3 காரியங்களும் நம்ம வந்து இருதயத்தை கடினப்படுத்தினோன்னா கிடைக்கிறது இளைப்பாறுதல் கிடைக்காது. 2வதாக நம்ம வந்து தீங்கில விழுவோம். 3வது ஆசீர்வாதம் கிடைக்காது, ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி முறுமுறுத்தாங்களோ, கோபப்படுத்தினாங்களோ, ஆண்டவரை பரீட்சை பார்த்தாங்களோ, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து செய்யாமல் நம்மளுடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இன்று உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள் என்று ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். சங்கீதம் 2:12 சொல்கிறது: குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்து 3:5 சொல்கிறது: நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும்
பரிசுத்தாவின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ மறுஜென்மம், நம்ம வந்து திரும்பவும் பிறக்கிறவங்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கணும். அப்படி பரிசுத்தம் உள்ளவங்களா இருந்தால் தான் நம்மை ஆண்டவர் வந்து தன்னுடைய சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நம்மை வந்து விடுவிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் வந்து உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வேண்டிக் கொள்கிறேன். மத்தேயு 23:37 சொல்லுகிறது, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கும் வண்ணமாக எத்தனையோ தரம் நான் உன்னை வந்து சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிடுச்சு. அப்படி எத்தனையோ பேருடைய போதனைகள்னால, நீங்கள் கேட்குற செய்திகள்னால ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு போகிறீங்க, அங்கே கொடுக்கப்படுகிற உபதேசத்தின் மூலமாக ஆண்டவர் வந்து உங்களை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக எத்தனையோ தரம் உங்களை அழைக்கிறார். ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்திட்டீங்கன்னு சொல்லி இந்த நாளில் உங்களை எச்சரிக்கிறார். எருசலேமே எருசலேமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கானவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கிறான். சாத்தான் உங்களுடைய இருதயத்தை குருடாக்கியிருக்கான். அதனால் சாத்தானுக்கு உங்களை ஒப்புக்கூடாமல் சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க, இயேசுவுக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அந்த 95ஆம் சங்கீதம் 8 இப்படி சொல்லுகிறது. 11 ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க வந்து என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வர வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா, பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, காணாய் நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா, காணாய் நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா, சிலுவை சுமந்த ஒரு எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கேட்ட செய்தியின்படி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் யார் யார் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவரே தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவரே நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நாட்களை கடத்தாமல் இந்த நாளிலே அவர்கள் தங்களை உமக்கென்று ஒப்பு கொடுக்கவும், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்தும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் ஆண்டவரே அவங்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நீங்கள் அவங்கள விடுவீங்க ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வருகைக்கென்று ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகருக்கு உம்முடைய ரட்சிப்பை ஆண்டவரே சுவிசேஷமாய் அறிவிக்க ஆண்டவரே அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கஷ்டங்கள் கண்ணீர்களிலிருந்தும் அவர்களை விடுதலையாக்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.